ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, பொங்கல் செலிப்ரேட் பண்றத வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நெறைய பேருக்கு வந்து புடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு வந்து மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாவே மாட்டுப் பொங்கல் அப்படின்னாலே, இந்த வில்லேஜ்ல வந்து மாடுலாம் வச்சிருக்காங்கல்ல, அவங்கலாம் சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா, எப்படி பண்ணுவாங்கன்றத கூட நான் அந்த சைட்லாம் போயிட்டு பார்த்தது கிடையாது. நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து அன்னைக்கு வந்து வீட்டு தெய்வத்துக்கு வந்து படைப்போம். அது எல்லாருமே பண்றது தான். மாட்டுப் பொங்கல்னாலே நெறைய நான்வெஜ்லாம் சமைச்சு வீட்டு தெய்வத்துக்கு வந்து படைப்பாங்க. அந்த மாரி இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவள மீன் வாங்கிட்டு வந்தோம். ஒரு ரூ. 100க்கு கவள மீன் வாங்கிட்டு வந்தோம். அது வந்து குழம்பு வைக்க வேண்டியதான். கூடவே சிக்கன் வந்து கொஞ்சமா கிரேவி பண்ணிட்டேன். மட்டன் வாங்கிட்டு வந்தத நான் செய்யல. எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நெறைய குழம்பு வச்சா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. வேஸ்ட் பண்ணிடுவாங்க. எப்படியும் மறுநாள் வரைக்கும் கொண்டு போவாங்க. எனக்கு அது பிடிக்காது. இன்னைக்கே காலி பண்ணிடணும். மறுநாள் வந்து ஃப்ரெஷ்ஷா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத மட்டும் எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டு, மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து கருவாடு பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து குழம்பு வைக்கலான்னு தான் யோசிச்சேன். செட் ஆவாதுன்னு சொல்லிட்டு, சும்மா சாஸ்றதுக்கு இலையில வைக்கிறதுக்கு ஒரு கருவாடு மட்டும் சும்மா சுட்டு நான் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அதனால இந்த 2 குழம்பு மட்டும் வச்சுட்டு, கூடவே பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டு, அ கீரை வந்து கண்டிப்பா துவட்டணும். ஸோ, அதையும் வந்து ரெடி பண்ணிட வேண்டியதான். வீட்ல 2 பேருமே இல்ல. நான் மட்டும் தான் தனியா சுத்தி வந்துட்டுருந்தேன். இப்ப தான் அவங்க வந்து குளிச்சிட்டுருந்தாங்க. ஏதோ டவல் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, அந்த முருங்கைக்கீரைய வந்து நான் உருவி வச்சுட்டுருந்தேன். இன்னைக்கு காலையிலேருந்தே எல்லாருக்கும் வேலை இருந்திருக்கும். எனக்கும் அப்படிதான் வேலை இருந்துச்சு. கொஞ்சம் வந்து அப்படியே பிஸியாவே இருக்க மாரி இருந்துச்சு. டைம் போறதே தெரியல. இந்த மாரி பிஸியா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டைம் போறது சுத்தமா தெரியல. அதெல்லாம் விட ஒரு காமெடி பண்ணேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொழுக்கட்டைய தான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். என்னாச்சுன்னே தெரியல. நான் கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சுட்டேன் போல இருக்கு. ரொம்ப அதுக்குன்னு என்னமோ புட்டு மாரி ஆயிடுச்சு. எனக்கு சுத்தமா புடிக்கல. என்ன பண்றது? தம்பி வேற ஆசையா கொழுக்கட்டை கேட்டுட்டே இருந்தான். கடைசியில வந்து அதில கொஞ்சம் நான் சொதப்பிட்டேன். அவ்வளவா சாப்பிடவே இல்ல. தூக்கி தான் போடுற மாரி ஆயிடுச்சு அது. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி வேற வழி இல்ல இன்னைக்கு அவசரத்தில பண்ணும்போது இது மாரி ஆவுறது சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலையெல்லாம் போட்டு, ஒரு சாரி நார்மலா வந்து வீட்டு தெய்வத்துக்கு சாரி, ப்ளவுஸு, இந்த வளையலு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வைப்போம்ல, அந்த மாரிலாம் வச்சு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிடுறப்ப இவங்க சொல்றத பாருங்க, பொங்கலோ பொங்கலாம். அதுதான் வாய்ஸ் நான் அவங்களுக்கு அப்படியே குடுத்துருந்தேன். எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு.